பைரட்ஸ் ஆஃப் த கரேபியனோட பார்ட் 2 படத்தை பற்றி நீ நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஐஎம்டி ரேட்டிங் வந்து 7 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபேன்ஸ் வந்து கொடுக்குற ரேட்டிங் என்னையும் சேர்த்து பல மடங்கு கொடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டு மாரி தான் இதுவும். ஏன்னா இது வந்து அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு சாபம் அப்படிங்கிற மாரி போயிருக்கும் அந்த அஷ்டக் பதக்கங்கள். ஆனால் இந்த பக்கம் வந்து வச்சுங்க, இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் டெட் மேன் ஜஸ்ட் இதயம் ஜஸ்ட்டில் நீங்கள் ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரியான விஷயத்தை காட்டியிருப்பாங்க. நம்ம எலிசபெத்துக்கும் வில்லியம் டேனருக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் கல்யாணம் வந்து நடந்திருக்காது. அப்போ வந்து அந்த கேப்பில் யாரா வந்தான்னு கேட்டிங்கன்னா குறுக்க அந்த கௌசிக் வந்தா அந்த மாதிரிங்கிற மாதிரி நம்ம லார்ட் பக்கெட் இந்த படத்தோட வில்லன் பைரட்ஸ் ஆஃப் த கரேபியனோட 2 வில்லன் வந்து என்ட்ரி கொடுப்பாரு. இந்த பக்கெட் வந்து சும்மா இல்லை, பெரிய ஆள். இந்த கிழக்கு இந்திய பிரிட்டிஷ் கம்பெனின்னு ஒன்று இருக்கும். இந்த பைரட்ஸ் எல்லாம் பிடிச்சி வேக வச்சு இந்த பைரட்ஸோட சிம்பிளாம் போடுற கேரக்டர் இந்த பயபுல. அவன் வந்து என்ன பண்ணுவான், நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தேடுற இதில் வந்து நம்ம வில்லியம் டேனரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவான். கூடவே எலிசபெத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவான். இவங்களுக்கு நடக்கிற கல்யாணமும் ஸ்டார்டிங்லேயே நக்கிட்டு போயிடும். இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரட்ஸை வந்து ஏட்டிகிட்டு இருக்க இந்த பக்கெட்டை வந்து நம்ம வில்லியம் டேனர் வந்து கேட்பார், எங்கே அந்த ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு கேட்குறப்ப எலிசபெத்தும் வில்லியமும் சேர்ந்து கேப்டன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சீன் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கும். இப்போது வந்து இவங்க எல்லாருக்கும் எங்கேன்னு தெரில அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போணுச்சுன்னு வச்சுங்க, நம்ம தலைவன் ஜாக் ஸ்பேரோ இல்லை கேப்டன் ஜாக் ஸ்பேரோட என்ட்ரி வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். தலைவன் வந்து சவப்பேட்டிலேருந்து தோட்டாவை போட்டு தொலைச்சிக்கிட்டு தலைவன் வெளில வந்து ஒரு எலும்பு கூடு கையை வச்சு அப்படியே மெதுவாக போட்டு மாரி ஓட்டிகிட்டு வந்து வருவார். அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவன் எதுக்குடா அவ்வளோ கஷ்டப்பட்டு சவப்பெட்டிகள்லாம் பூந்தடிச்சு வந்திருக்கான், ஏதோ பெருசாக தலைவன் வந்து லம்பாக எடுத்துகிட்டு வர போகிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. தலைவன் அப்படி எடுத்துகிட்டு வந்தது என்ன தான் அப்படின்னு கூட இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்படி என்னத்தை தான் எடுக்க போனால் உன் கூட இத்தனைலாம் கேப்டன் மதித்து உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கோம், பல புயல்களை தாண்டி இருக்கோம், எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம், ஒரு தங்கம் வயிறு எதாவது எடுத்துகிட்டு வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து தலைவன் வந்து ஒரு சாவியோட படத்தை மட்டும் காட்டியிருப்பான். அந்த சாவி வந்து எதை திறக்குமோ அதை திறந்தால் நல்லா நடக்குன்னு அந்த இடத்துல நம்ம தலைவன் ஸ்டைலில் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பார். நல்லா தான் இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இது பார்த்தாக்கு தலைவன் வச்சுருக்க கேம்போஸ் இருக்குல்ல, அந்த திசை காட்டின்னு ஒன்று இருக்கும். அது என்ன மனசில் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வழியை காட்டும். ஆனால் கடைசியில் அதுவும் கோளாறு கொடுத்துரும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து வச்சு பார்ப்பான், கரன்னு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அந்த காம்போஸு. அதுவும் வழியை காட்டாது. கிட்டத்தட்ட அதில் வந்து தலைவனுக்கு வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்கும் அந்த படத்தில். அப்படியே அந்த பக்கம் கட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம லார்ட் பக்கெட் வந்து வில்லியம் டேனரை கூப்பிட்டு வந்து, தம்பி எனக்கு வந்து ஜாக் ஸ்பேரோட காம்போஸ் வேணும்ப்பா, அப்படி இருந்தால் ஒன்றையும் எலிசபெத்தையும் விட்டுறான் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டு ஒரு சீல் வச்சு கொடுத்துருவான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணோன்னா அந்த பக்கம் நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோ வந்து அப்படியே ஜாலியாக வந்து சரக்கு போட்டுட்டு எப்பவும் போல் பிளடி ரம் அடிச்சுட்டு அப்படியே கப்பலில் உட்காந்துருப்பார். திடீர்னு பார்த்தா ரம்மு காலி ஆகிடும். என்னடா இது ரம்மு காலி ஆகிடுச்சுன்னு அண்டர் கிரவுண்டுக்கு எடுக்க போயிருப்பார். எடுக்க போன இடத்துலலாம் உம்மால இதாண்டா ட்விஸ்ட்டு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட்டு வரும். அந்த பக்கம் பார்த்தா நம்ம வில்டேனரோட தகப்பன் செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பயப்புள்ள வந்து ஒரு மாதிரி உட்காந்துருப்பார். ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்கும். அவர் வந்திருப்பார். அவரை பார்த்தோன்னே ஜாக் ஸ்பேரோ வந்து இது கனவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறப்ப தலைவன் வந்து அப்போ உங்கள்கிட்ட ரம் இருக்குமே பார்த்தீங்களா, அந்த சமயத்திலோட தலைவன் ரம்மோட ஆசை வந்து அவனுக்கு விடல. ரம்மு என்ன கேட்டோன்னா அவர்கிட்ட இந்த ரம்மை வாங்கி அடிச்சுவிட்டு அவர் வந்து கேட்பார், நீ வந்து டேவிட்சன்ட்ட வந்து 100 வருஷம் அடிமையாக இருக்க அப்படின்னு சொல்லியிருக்க, ஆனால் நீ வந்து அதை இது பண்ணல, பிளாக் பாலை மீட்டு தந்தா நீ இருக்குன்னு சொல்லியிருக்க அப்படின்னா அதை ஞாபகப்படுத்துறது வந்திருப்பார். நம்ம தலைவன் வந்து எப்பவும் போல் சரி எல்லாரையும் பேசி டேவிட் பண்ணுற மாதிரி எவ்வளோ பண்ணிடலான்னு பார்த்தா இவரும் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மூஞ்சிலலாம் இல்லைன்னா ஒட்டியிருக்கும். அதை வந்து போக உங்களுக்கே தெரியும். தலைவனுக்கு வந்து உடனே என்ன பண்ணோன்னா கையை பிடிச்சி ஒரு கருப்பு ஒரு மனுஷன் கையில் வந்துடும். அப்போ வந்து ஒரு டைலாக் கடைசியாக சொல்லிட்டு போவார், அந்த கடல் மிருகம் வந்து உன்னையும் உன் கப்பலையும் ஆள் கடலுக்கு கொண்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவார். சொல்லிவிட்டு இவர் காணாமல் போயிடுவார். தலைவன் குடுன்னு ஏஞ்சி போய் ஓடி போய் கப்பல் எடுங்கன்னு சொல்லி போயிட்டு ஒரு மாதிரி பயந்த மாதிரியே இது பண்ணிகிட்டு இருப்பான். எல்லோரும் கேட்பாங்க என்னாச்சு அப்படின்றது. கப்பல் எங்கே போகணுன்னு கேட்குறப்ப இது பார்த்தாக்கு குரங்கு வேற வந்து தலைவனோட எப்போவும் தலைவன் வந்து அவனோட உடலில் உள்ள எந்த விஷயத்தையுமே தலைவன் வந்து விட்டுற மாட்டான். அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சின்ன பொட்டு மணியாக அந்த விட தலைவன் விட மாட்டான். அப்படிப்பட்ட கேரக்டரே அவன் தொப்பி கீழே விழுந்துருச்சு, கேப்டனோட தொப்பி. அந்த தொப்பி கீழே விழுந்தால் கூட எடுக்க வேணாம், நீங்கள் எல்லாம் போகலாம் சீக்கிரம் போகலான்னு சொல்கிறப்ப அப்படியே இவங்க எந்த திசையை பார்த்து போகிறேன்னு சொல்ல நேராக ஏதோ ஒரு திசைக்கு போயிட்டாங்க. அப்படியே அந்த சீனை முடித்தா அந்த தொப்பி கடலில் கிடக்கல, அப்படியே விடிகிற மாரி சீனை காட்டுது. அந்த தொப்பியை வந்து வேறு ஒரு கப்பலில் போகிறவங்க எடுக்கிறாங்க. எடுத்த வேகத்துக்கு கப்பலில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. கப்பல் ஆடுது. பார்த்தா ஒரு பெரிய ஆக்டோவியஸ் மாரியான ஒரு பெரிய ட்ராக்கன்னு சொல்லுவாங்க அந்த மிருகம், அது வந்து அந்த கப்பலை முழுங்கிடுது. ஏன்னா ஜாக் ஸ்பேரோட தொப்பி இருந்த காரணத்தினாலே அந்த கப்பலை வந்து முழுங்கிடுது.
அப்படியே இந்த சீனு முடியுது. அப்படியே போனால் வில்டானர் வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து ஊராக தேடுறாப்புல. கடைசியாக டாட்டுகார் தீவில் போய்ட்டு தேடுறப்ப பக்கத்தில் இருந்த ஒரு தீவுக்கு வந்து மனுஷங்கறியை கொடுத்துட்ருப்பேன், அப்புறம் வாசனை திரவியங்களை வாங்கிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு அங்கே வேணால் ஒரு கருப்பு பாய்மரங்களோட ஒரு கப்பல் இருக்குன்னு சொல்லுவார். அந்த சமயம் வந்து வில்டனர் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு போவான். தலைவன் வந்து போகிறதுக்கு வந்து கப்பல்லாம் காசு கொடுத்து ஆளை கூட்டுற போகிறப்ப பாதிக்கு மேலே வராது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தலைவன் வந்து படகுலேருந்து டைவு போட்டு போயிடுவான். போயிட்டு தலைவனுக்கு ஒரு ட்ராப்பை போட்டு அங்கே இருந்த காட்டுவாசிலாம் தூக்கிடுவாங்க அலையக்கா. அவனையும் தூக்கிட்டு போய் பார்த்தா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்னடா ட்விஸ்ட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல காட்டுவாசிங்களுக்கு தலைவனாக இருக்கிறதே நம்ம தலைவன் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தான். எப்பட்றான்னு கேட்டால் இவங்கள வந்து அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பேசி கீசி மயக்கி தனக்குள்ளே தான் கடவுள் இருக்குது அந்த மாதிரிங்கிற ஒரு டைலாக்கை சொல்லி தலைவன் வந்து அந்த காட்டுவாசிகளை ஏமாற்றி வந்து தலைவன் ஆகிட்டான். அது அப்புறப்பட்ட விஷயம். தலைவனுக்கு தலைவனாகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், அது நம்ம தெரியும். இந்த பக்கம் நம்ம வில்டனர் வந்து இப்படி சொல்லுவார், ஜாக் ஸ்பேரோ நீ நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் வந்து இவனையும் கொண்டு அந்த கூண்டில் போட்டு கட்டி போட வச்சுருவார். அந்த மாதிரி சொல்லுவார். அந்த இடத்துல பார்க்குறது நல்லா சீன்லாம் சூப்பராக இருக்கும். அங்கே போய் பார்த்தா வில்டனர் வந்து சொல்லிட்டு இருப்பார், இந்தமாரி ஜாக் ஸ்பேரோட காம்போஸ் வேணும், நீங்களும் மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்தமாரி விஷயங்களை அவங்கள வந்து ஏமாற்றிட்டு இருக்கான் நம்ம ஜாக் அப்படின்னு வந்து ஜாக் ஸ்பேரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவார். சரி அப்படியே இதை முடித்தா அந்த பக்கம் வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து போட்டு தள்ளுறதுக்காக நல்லா நெருப்புலாம் எரிய விட்டு சாவடிக்க முடிவு பண்ணிடுவாங்க. நம்ம ஆள் அந்த பக்கம் டெக்னிக்கலாக எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு போவார். அங்கேயும் பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அவர் கட்டி போட்டு வறுத்தெடுக்கிறதுக்கு கட்டி போட்டுருவாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா நம்ம வில்டனர் வந்து அவங்களெலாம் கொஞ்சம் பேசி கீசி அந்த மனுஷங்களால் ஆனால் எலும்பு கூடில் ஒரு கூண்டு செஞ்சுருப்பாங்க. அவங்க எல்லாரையும் போட்டு வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஹைட்டில் தொங்க விட்ருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து ஏறி போய் வெளியில் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏறிட்டு இருப்பாங்க. ஏறிட்டு இருக்கப்போ அந்த காட்டுவாசி ஒருத்தன் பார்த்துருவான். பார்த்த வேகத்துக்கு பக்கத்தில் 2 கூண்டு இருக்கும். அதில் ஒரு கூண்டு அறுத்துட்டு கீழே விழுந்துரும். அந்த பக்கம் வில்டனரோட கூண்டில் இருந்தவங்க மட்டும் எஸ்கேப் ஆகுது பார்ப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து எரிய விட்றதுக்கு ஆல்மோஸ்ட் எரிய விட வந்துடுவாங்க. தீக்கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பட் அந்த சமயம் என்ன பண்ணால் அந்த காட்டுவாசி பார்த்தா ஓடி வந்து கூண்டில் இருக்கவங்க தப்பிச்சு போகிறாங்கோ அப்படின்ற மாரி சொல்லிவிட்டு இங்கே வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து என்ன சொல்லுவார்னா போய் பிடிங்கடா அப்படின்னு சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுனா இவர் என்ன பண்ணுவாங்க, எரியில் விட மாட்டாங்க, அப்படியே விட்ருவாங்க. நெருப்பு கீழே விட்ருவாங்க. அந்த நெருப்பு மெதுவாக தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிடும் காற்று அடித்து. தலைவனுக்கு எங்கே பார்த்தாலும் வினையாக தான் இருக்கும் இந்த படத்தில். அது பார்த்தாக்கி இதில் வந்து இது பண்ணதுக்கப்புறம் தலைவன் வந்து என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூங்கிகள்லேருந்து ஜம்ப் பண்ணி போய் எஸ்கேப் ஆகலாம்னு போவான். கீழே தலைவன் கிட்டத்தட்ட பல எப்படி சொல்கிறது செம்ம ஹைட்லேருந்து கீழே விழுவான். பல தடைகளை தாண்டி உடைத்து கொண்டும் கீழே விழுவார். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். செம்ம காமெடியாகவும் இருக்கும் அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. சரி ஓகே, இந்த பக்கம் வில்டனரோட கேங் வந்து எஸ்கேப் ஆகி பிளாக் பெல் கப்பல்கிட்ட வந்துடுவாங்க. அதேமாதிரி நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்துடுவார். இவங்க எல்லோரும் வந்து பிளாக் பெல் கப்பல்கிட்ட வந்துடுவாங்க. சரி ஓகேன்னு இவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம பிளாக் பெல்லில் ஏறி போய் நம்ம வில்டனரு அப்புறம் வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ அவரோட எல்லாரோட ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்து பிளாக் பெல்லில் ஏறிடுவாங்க. காட்டுவாசிங்களுக்கு வெறுக்கடி ஆகிடும். என்னடான்னு பார்த்தா உங்கள் பின்னாடி நிற்கிறாரு உங்கள் கடவுள்னு சொல்லி ஒரு நாய் ஒன்று இருக்கும். அந்த நாயை துரத்திட்டு போக ஆரம்பிச்சுடுவாங்க இந்த காட்டுவாசிங்க எல்லாருமே. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோட ஃப்ரெண்டு வந்து கேட்பார், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து அவர் சொல்லுவார், தர தட்டாத அளவுக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாரி நல்லா ஓஜியான நல்லா டைலாக்லாம் விட்டுட்டு இப்போது வந்து இவங்க எல்லோரும் சேர்ந்து போகிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா டால்மான்னு ஒருத்தவங்களை சந்திப்பாங்க. அவங்க வந்து டால்மானா என்ன வந்து இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் 2nd and 3rd பார்ட்டோட ஒரு மெயினான ஒரு கேரக்டர், லீடு கேரக்டர் மாதிரியான ஆள். இவங்களை வந்து பார்க்குறதுக்காக போவாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த டால்மாவோட என்ட்ரி பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இந்த அரக்கி மாதிரி ஒரு விச் மாதிரியான கேரக்டர் மாரி உட்காந்துருப்பாங்க. இவர் வந்து ஜாக் ஸ்பேரோ வந்து எப்படி நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு அவங்க வந்து ஜாக் ஸ்பேரோ அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல ஒரு ஸ்லாகாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அவர் கேட்டிருப்பார், எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிற மாரி. பார்த்தா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாக் ஸ்பேரோ அவ்வளோ கண்டுக்காமல் நம்ம வில்டனர்கிட்ட பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. என்னன்னா உனக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு பொறுப்புகள் பெரிய பொறுப்புகள் வரப்போகுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ எதை தேடி வந்திருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லுவார் டால்மாட்டா. அப்போ வந்து அவங்க வந்து ஏன் நான் கொடுத்த திசை காட்டி வந்து உனக்கு திசை காட்டலையா அப்படிங்கிற கேட்குறப்ப அவர் வந்து ஒரு மாதிரி மழுப்பிக்கிட்டு சொல்லுவார். அப்போ வந்து வில்டனரை வந்து நான் இதுதான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு சின்ன ஷீட்டில் இருந்தால் அந்த சாவியை வந்து காட்டுவார். இந்த சாவியை வந்து காட்டுறப்ப அதேமாரி தான் பழைய மாதிரி கதை, இது பெட்டகம் எதோ திறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிற மாரி நம்ம வில்டனர் வந்து சொல்லியிருப்பார் டால்மாட்டா. அப்போ வந்து அவங்க வந்து அந்த இதை வந்து உருட்டுவாங்க, அவங்களோட சோழியை வந்து உருட்டும் போது அப்படியே அந்த சீனை வந்து கடலுக்கு கொண்டு போவாங்க. கடலில் வந்து ஒரு கப்பல் வந்து ரொம்ப அடி வாங்கி ஏதோ ஒரு போரில் பழுதடைஞ்ச மாரி கடந்திருக்கும். அந்த சமயம் வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து வில்டனர்கிட்ட சொல்லுவார், நீ எங்கே போய் மாட்டிக்கிட்டேன்னா நான் ஜாக் ஸ்பேரோட கடனை தீக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். நம்ம வில்டனரும் தைரியமாக போய்ட்டு வரும் அந்த கப்பலுக்கு. போனதுக்கப்புறமா அங்கேருந்து மாலுமிங்கெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருந்து ஒரு மாதிரி கஷ்டத்தில் அடிபட்டு இருக்க மாதிரியான விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அதில் வந்து நம்ம வில்டனர் வந்து கேட்பார், கப்பல் ஆல்ரெடி தர தட்டிடுச்சிங்க, அவ்வளோ பயங்கரமாக இருக்கீங்க, ஏன் என்னாச்சு, ஏன் அவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுருப்ப திடீர்னு நம்ம டேவிட்சனோட போர் மாலுமிகள் எல்லாம் என்ட்ரி கொடுத்து பார்க்கவே ரொம்ப ரொம்ப சாபத்தால் அடி வாங்கினவன். அந்த சாபத்தால் எப்படின்னா அவங்க மேலே ஏகப்பட்ட கடல் பிராணிகள் வந்து ஒட்டின மாரி
யாருன்னா டேவிட் ஜோன்ஸோட என்ட்ரி. அவர் என்ட்ரி கொடுத்து வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேட்பார், 100 வருஷம் அடிமையாக இருக்கியா, என்ன பண்ண போகிறேன்னு, உனக்கு சாவ பார்த்தா பயமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்பார். ஏன்னா அவர்கிட்ட தான் கடலோட கண்ட்ரோலே இருக்குது மொத்தமாக. அவரால் மட்டும்தான் இறந்தவங்கள கடலில் இறந்தவங்கள மறு உலகத்துக்கு கூட்டு போகிற பொறுப்பு அவர்கிட்ட இருக்குது. அந்த பவர் உள்ள ஒரு கேரக்டர் தான் அவர். பட் இருந்தாலும் இவர் வந்து எல்லாரையும் கேட்டுட்டு இருப்பார். சில பேரை அடிமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க இது பண்ணிப்பாங்க. அப்போது வந்து வில்டனரை பார்த்து ஒன்று சொல்லியிருப்பார், நீ செத்தவனும் இல்லை சாக போகிறவனும் இல்லை, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்கிறப்ப வில்டனர் வந்து சொல்லியிருப்பார், நான் வந்து ஜாக் ஸ்பேரோட கடனை வந்து தீக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஜாக் ஸ்பேரோ அப்படின்னு வந்து கேட்டிருப்பார். அப்போ கேட்குறப்பே ஒரு சின்ன ஒரு இது இருந்திருக்கும் அவர் ஃபேஸை பார்த்தீங்கன்னா. அப்போது வந்து உடனே நம்ம ஜாக் ஸ்பேரோவுக்கு தான் இருப்பார். ஏன்னா கப்பல் எல்லாத்தையும் ஓரளவு லைட் டிக்கெட்லாம் அணைச்சி வச்சு டேவிட்சனோட கண்ணில் படாமல் இருக்கணும்னு தான் மறைஞ்சிருப்பார். பட் இருந்தாலும் அவர் வந்து டேவிட்சன் வந்து அவர் கப்பலுக்கு வந்துடுவார். அங்கே வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ லாக் பண்ணுறப்ப அவர் வந்து சொல்லுவார், வா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பார் நம்ம ஜாக் ஸ்பேரோ. அப்போது வந்து நீ வந்து என்கிட்ட பட்ட கடனை இன்னும் தீக்கவே இல்லை அப்படிங்கிற சொல்லியிருப்பார். ஏன்னா வந்து பிளாக் பல் வந்து கடலோட அடியில் இருந்திருக்கும், அதை எடுத்து கொடுத்தது நம்ம டேவிட்சன் தான். 100 வருஷம் அடிமையாக இருக்கான் அப்படிங்கிற மாரி ஒப்பந்தம் பண்ணியிருப்பார். அதை மீறி இருந்ததுனால அதுக்கப்புறமும் சொல்லியிருப்பார், நான் வந்து கேப்டன் எல்லாம் பதவியை பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போது வந்து டேவிட்சன் சொல்லியிருப்பார், பதவி போயிடுச்சுன்னு சொல்கிறீ, உனக்கு வெக்கமால அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அப்போது வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து கேட்பார், நீ சொல்கிற இதுக்கு நான் வந்து ஈடாக என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி கேட்பார். ஏன்னா லாக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்டிருப்பாரு. அப்போது வந்து டேவிட்சன் புத்திசாலித்தனமா எனக்கு 100 அடிமைகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுவும் 3 நாளுக்குள்ளே அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பார். அப்போது வந்து வில்டனரை விட்டுரு அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, இவனோடு சேர்த்து 99 பேர் கொண்டு வா, நீ நியாயமாக நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது பார்த்தாக்க வில்டனர் வந்து அவங்க கொடுக்குறப்ப இல்லை அவர் நல்ல ஆணழக ஒரு 2-3 பேருக்கு சமணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் இன்னும் 99 பேர் கொண்டு வா அப்படின்ற மாரி அவர் கையில் இந்த கருப்பு மச்சத்தை வச்சுருப்பார். இல்லைனா கடல் மிருகம் உன்னை கடலோட ஆழத்துக்கு கொண்டு போயிடும், ஒன்றையும் உன் கப்பலையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த சமயம் வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ வந்து கேட்டிருப்பார் அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, இப்போ வந்து நமக்கு அடிமைகள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப டாட்டுகா தேவன்னு சொல்லுவார். அப்படியே இந்த சீனை கட் பண்ணுறாங்க, எல்லாம் டாட்டுகாவுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணால் அந்த பக்கம் நம்ம எலிசபெத் வந்து ஜெயிலேருந்து தப்பிச்சு அவங்க ஒரு கப்பலில் இருந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கப்பலில் பையன் மாரி ஒரு கேரக்டர் இது பண்ணி அங்கே அந்த கப்பலில் பேய் இருக்கிற மாரி காட்டி அவங்கள வந்து அந்த கப்பலை வந்து டாட்டுகா தேவுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா டாட்டுகா தேவெலாம் நம்ம ஜாக் ஸ்பேரோ எப்படி இருந்தாலும் வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நேராக டாட்டுகாவுக்கு வராங்க. இவங்க ஜாக் ஸ்பேரோ உங்கள் கும்பல் எல்லாமும் டாட்டுகாவுக்கு போகிறாங்க. டாட்டுகா தீவுக்கு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அவர் வந்து ஆள் எடுக்கிற விஷயத்த வந்து ஜாக் ஸ்பேரோட ஃப்ரெண்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் வந்து ஒரு பயங்கரமான கேரக்டர் வந்து பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஃபஸ்ட் பார்ட்டில் இருந்து ஒரு கேரக்டர் ஜாம் நோரிங்டன்னு தளபதி, அவர் வந்து என்ன ஆனார்னு தெரிஞ்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுவார்னா அந்த டாட்டுகால குடிச்சிட்டு ஒரு மாதிரி கன்றாவியான நிலைமையில் வந்து இருந்துட்டு இருப்பார். அப்போது வந்து இந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்குறப்ப இந்த விஷயத்தை ஜாக் ஸ்பேரோ நோட் பண்ண வைக்கிறதுக்கு தலைவன் வந்து ஒரு பச்சை கலர் எப்படி ஒரு சின்ன ஒரு செடியை தூக்கிட்டு மறைச்சிட்டு போவாங்க. அப்பயே லாக் பண்ணிடுவார். லாக் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு பயங்கரமான சண்டை நடக்கும். எலிசபெத்தும் அந்த உள்ளே சேர்ந்து அந்த சண்டைலாம் போட்டுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாம் நோரிட்டனை தூக்கி வண்டி பண்ணி இருக்கிற இடத்துல தூக்கி வண்டி போட்டிருப்பாங்க. தலைவன் மேலே சேராலாம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பியிருப்பாங்க இருக்கிற ஆளை கூப்பிட்டு ஜாக் ஸ்பேரோ போகிறப்ப அப்போ தான் நம்ம எலிசபெத் வந்து ஜாக் ஸ்பேரோ அப்படிங்கிற மாரி கூப்பிட்டு, நீ யார் என்னோட இதில் சேர்ந்துக்கிறிய பையன் அப்படின்னு கேட்டு, ஏன்னா அவங்க எலிசபெத்துன்னு தெரியும். பட் இருந்தாலும் அவர் வந்து தெரியாத மாரி ஒரு நடிப்பு ஒன்று போட்டிருப்பார். அந்த சமயம் அவர் சொல்கிறப்ப எங்கே வில்டனர் அப்படின்னு கேட்டப்ப வில்டனர் வந்து எங்கேயே இருப்பார் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அவர் ஸ்டைலில் எப்பவுமே சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் தான் கொண்டு அடகு வச்சிட்டாரே நம்ம வில்டனரை, அதை வந்து மறைக்கிறதுக்காக இந்தமாரி எலிசபெத் சொல்லிட்டு இருப்பார். இந்த சீனை வந்து கட் பண்ணிட்டு அந்த பக்கம் நம்ம வில்டனர் வந்து அந்த கப்பலில் வந்து மாட்டிருப்பார், டேவிட்சனோட அடிமையாக இருந்துட்டு இருப்பார். அப்போ வந்து அங்கே ஒரு சீனில் வந்து நல்லா வேலைலாம் பார்த்துட்டு இருக்கப்போ அவங்க அப்பா வந்து பூட் ஸ்டாப் டர்னர் வந்து பார்த்துருவார். பார்த்த வேகத்துக்கு சின்னதாக அந்த ஒரு இடத்துல வந்து சின்ன ஒரு சலசலப்பு ஏற்படுறப்ப என்ன பண்ணணும், அந்த சமயம் ஒரு ஃபைட் நடந்திருக்கும். எப்படின்னா அந்த அடிமைகளாக இருக்கவங்க வந்து அந்த வேலை ஒழுங்காக பார்க்கலாம் சவுக்கடியை கொடுக்கணும். அப்போ வந்து நான் அந்த சவுக்கடியை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து வில்டனரோட அப்பா வந்து சொல்லுவார். அப்போது வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட்சன் வந்து ஏன் இவனுக்காக ஏற்றுன்னு சொல்கிறப்ப இவன் என்னோட புள்ள அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுவார்னா டேவிட்சன் வந்து கரெக்டாக பார்த்து நீ அவனை அடிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பார். அப்போ வந்து வில்டனரோட அப்பாவே வில்டனர் வந்து அடிச்சிருப்பார். அப்போ வந்து வில்டனர் வந்து நம்ம வில்டனரோட அப்பாவை வந்து பார்த்து கேட்பாரு, ஏன் இன்னொருத்தன் பேச்சை கேட்டுரும் மகனே அடிக்கிறையா அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து தம்பி நான் அவனுக்கு வந்து அடிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அதனால தான் அவன் பேச்சை நான் கேட்டுட்ருக்கேன், இங்கே இருக்க எல்லாரும் அவன் பேச்சு தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. அப்போ வந்து இந்த சாவியை பற்றி கேட்குறப்ப அங்கேருந்து ஒருத்தர் அடிமையாக இருந்தவர், அவரும் பல வருஷமாக இருப்பார் போல இருக்குது. அவர் வந்து இந்த சாவி வந்து பெட்டகத்தை திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பெட்டகத்தை திறக்கிற சாவி வந்து யார்டர்னு கேட்டால் அது டேவிட் ஜோன்ஸுக்கு தான் தெரியும், அவனுக்கு மட்டும் தான் அந்த சாவி இருக்கிற இடம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு.
அப்படியே அந்த பக்கம் வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ, எலிசபெத் எல்லாரும் திசை காட்டுற திசையை நோக்கி போயிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாரி எல்லாம் பேசிப்பாங்க. அதில் வந்து வில் டர்னரை பற்றி நினச்சிட்டு இருக்கே அப்படிங்கிற மாரி நம்ம ஜாக் ஸ்பேரோ கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து நம்ம எலிசபெத் வந்து அம்மா அப்படிங்கிற மாரி என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறான்னு தெரியல. அந்த சமயம் வந்து நம்ம எலிசபெத் நடிப்பு போட்டு நம்ம ஜாக் ஸ்பேரோவை லைட்டாக கொஞ்சம் இழுப்புக்கு மாற்றுற மாரி காட்டியிருப்பாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி முடிச்சோன்னா அந்த பக்கம் நம்ம வில் டர்னர் அந்த கப்பலை காட்டுறாங்க. அங்கே ஒரு போட்டி மாரி சின்னதாக அந்த பகடக்காய் போட்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அந்த போட்டியில் வந்து யாரை வேணாலும் போட்டிக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வில் டர்னர் லைட்டாக ஒரு ஐடியாவை போட்டு அந்த சமயம் வந்து நம்ம டேவிட் சோனை வந்து நான் பந்தயத்துக்கு கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. டேவிட் சோனும் தைரியமாக இறங்கி வந்திருப்பாரு. அப்போ வந்து என்ன பந்தயத்தை வைக்கிறேன் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம வில் டர்னர் வந்து அந்த சாவியை காட்டுவார். இந்த பொருள் எனக்கு வேணும்னு சொல்லுவார். அதே அந்த பக்கம் அதுக்கு மாறாக வந்து நான் வந்து தோத்துட்டேன்னா காலம் ஃபுரா அடிமையான அந்த கப்பலில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. டேவிட் சோனும் அவர் டென்டக்கல்ஸுக்கு இடையில மறைச்சி வச்சிருந்த அந்த சாவியை எடுத்து கட்டிடுவார். போட்டியில் இடையில வந்துட அவங்க அப்பா அந்த குறுக்க கௌசிக்கு வந்தாங்கிற மாரி பூட் ஸ்டாப் டர்னர் வேறு உள்ளே பூந்துருவார். ஏன்னா மகனை காப்பாற்றுறதுக்கு. இந்த கேமில் வந்து நம்ம வில் டர்னரோட அப்பா வந்து லைட்டாக ஏமாற்றிடுவார். அதனால் டேவிட் சோன் வந்து வில் டர்னர் நீ வந்து கப்பலில் வெட்டி கிடம்பலாம், ஆனால் வந்து வில் டர்னரோட அப்பா வந்து காலம் பூரா எனக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாரு. அதனால் வில் டர்னரோட அப்பா வந்து அங்கேயே இருந்துருவார். நம்ம வில் டர்னர் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த சாவியை பிக்கப் பண்ணிட்டு எஸ்கேப் போயிடுவார். சாவியை பிக்கப் பண்ணவர் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நேராக வேறு ஒரு கப்பலுக்கு போயிடுவார். அந்த கப்பலில் வந்து நம்ம எலிசபெத் இருக்காங்களே அவங்க தப்பிச்சு வந்து அதே கப்பலுக்கு எஸ்கேப் ஆகி போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா நம்ம டேவிட் சோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தலைவன் வந்து கொலை வெறியில் வந்துட்டு இருப்பான். அதனால் கல்லில் கிடைக்கிற எல்லா கப்பலையும் போட்டு தள்ளணுன்னு நம்ம டேவிட் சோன் வந்து ஒரு கடல் மிருகத்தை வந்து தீனி போட்டு வளர்த்துட்டு இருப்பார். அது பேர் கிராக்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் பயங்கரமாக இருக்கும். நல்லா பெரிய சீஸ் ஆக்டோஸ் மாதிரியாக இருக்கிற ஒரு கேரக்டர் அந்த ட்ராக்கனுங்கிற மிருகம். அந்த மிருகத்தை ஏவி விட்டு நம்ம வில் டர்னர் போன கப்பலை சுக்கு ஆக்கி விட்ருவார். அதுக்கப்புறம் அங்கே வில் டர்னர் இல்லைன்னு தெரிஞ்சிருப்பாரு. ஆனால் வில் டர்னர் அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆகி நம்ம மறுபடியும் நம்ம தலைவர் ஆக்டோவஸ் இருக்கார்ல அவரோட கப்பல்லே நல்லா ஒண்டிக்கிட்ட மாரி ஒண்டிக்கிட்டு அதோட அந்த சீனை கட் பண்ணால் அந்த பக்கம் நம்ம பெட்டகத்தை தேடி நம்ம ஜாக் ஸ்பேரோ, எலிசபெத், அப்புறம் நம்ம தளபதி ஜேம்ஸ் நாரிங்டன் அந்த கும்பிட்டை, அப்புறம் நம்ம மொட்டை மண்டையை, அப்புறம் நம்ம மரக்கண்ணை, இவங்க எல்லாரும் அந்த பக்கம் பெட்டகத்தை நோண்டிகிட்டு இருப்பாங்க அந்த தீவில் போய்ட்டு. இந்த கேப்பில் நம்ம ஜேம்ஸுக்கு வந்து நம்ம ஆக்டோவியஸுக்கு வேறு வந்து அவரோட பெட்டகத்துக்கு மேலே ஒரு கண் வந்துருச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம பெட்டகம் இருக்கிற இடத்துக்கு போகலான்னு போவாங்க. அப்படியே நம்ம வில் டர்னர் அதுலேருந்து ஒட்டிகிட்டு போயிட்டு நேராக உள்நீச்சலே போட்டு டைவ் போட்டு நம்ம தலையை வந்து அந்த ஜாக் ஸ்பேரோ இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். அந்த பக்கம் 2 பேரும் வா நண்பா நல்லா இருக்கியா, ஒன்று பார்க்க தான் வந்தேன், என்னை மாட்டி விட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே ஒரு வில் டர்னர் என்ன பண்ணுவோன்னு வச்சுக்கிங்க, அப்படியே மெதுவாக அந்த பெட்டகத்தில் போயிட்டு நான் இந்த இதயத்தை குத்த போகிறேன், எங்கள் அப்பாவை காப்பாற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. உடனே நம்ம ஜாக் ஸ்பேரோ தலைவன் அடிங்கோ என்னடா நீனே வந்து இது பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி இவர் கத்தி கேடுவார். அந்த பக்கம் நம்ம தளபதி ஜேம்ஸ் நாரிங்டன் இருக்கான் மாதிரி அவனுக்கு கத்தி எடுத்து வச்சுட்டு இவங்க 3 பேரும் கிளைமேக்ஸ் வந்து அப்படியே அற்புதமாக இருக்கும். இவங்க சண்டை போடுவாங்க பாருங்கள். அதுவும் நம்ம ஜாக் ஸ்பேரோ ஃபைட் பண்ணார் பாருங்கள். பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில். இந்த கேப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மரக்கானனும் இந்த மொட்டை மண்டையனும் வந்து பெட்டகத்தை தூக்கிட்டு அவங்க ஓடிடுவாங்க. எலிசபெத்து இவங்களே பிடிக்கிறதுக்கு வந்து இது பின்னாடியே ஓடிடும். சரி ஓகே அப்படின்னு விட்டா அந்த பக்கம் நம்ம 3 பேர் அடிச்சுட்டு இருப்பாங்க. இது பொறுத்தாக்க நம்ம டேவிட்சனோட அந்த மனித மாமிச மலைகள்லாம் என்ட்ரி கொடுத்துருவாங்க அந்த பெட்டகத்தை தேடி. இந்த பக்கம் சாவி கிடச்சின தலைவனுக்கு அவன்கிட்ட இருந்தாலும் அந்த பெட்டகத்தை தலைவன் மெதுவாக திறந்ததுக்கப்புறம் அங்கே தாங்க அப்சல்யூட்லி சினிமா அப்படிங்கிற மாரி சொல்கிற மாரி அங்கே தான் டேவிட்சனோட இதை வந்து அப்படியே லப்டப்னு அடிச்சுட்டு துடிச்சுட்டு அதை பார்த்தோன்னா ஜாக் ஸ்பேரோவுக்கு குஜால் ஆகிடும். அப்படியே தூக்கடா அப்படின்னு தலைவன் தூக்கிட்டு போயிட்டு சாவி அப்படியே பூட்டி வச்சிரும். தலைவன் தூக்கிட்டு கிடுன்னு ஓடி போய் எங்கே தெரியுமா வைப்பான், அந்த டால்மா ஒரு சின்ன ஒரு கிளாஸில் கண்ணாடியில் மணல் கொடுத்துருக்கும். அந்த மணலை எடுத்துகிட்டு அதில் இதயத்தை தூக்கி வச்சுருவான் தலைவன். இதயத்தை தூக்கி வச்சதுக்கப்புறம் எல்லாரும் வந்து கடற்கரைக்கிட்டே வந்துடுவாங்க. அந்த போட்டுக்கிட்டே அந்த இதயம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு எல்லாரும் அடி பொழந்துட்டே பார்த்துட்டு சண்டை போட்டுருப்பாங்க. அந்த சமயம் நம்ம தளபதி வந்து அந்த போட்டுக்கிட்ட போகிறப்ப தலைவன் வந்து பார்த்துருவான். ஆஹா பொருள் இங்கே தான் இருக்குது, ஜாக் ஸ்பேரோ வந்து எடுத்து வச்சுட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தளபதி வந்து அந்த இதயத்தை தூக்கி நைஸாக வச்சுக்கிட்டு அந்த பெட்டகத்தை எடுத்துக்கிட்டு நான் இதை எடுத்து ஓடிடுறேன், நீங்கள் எல்லாம் போயிடுங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்டி சீனை போட்டு போயிடும். நம்ம ஜாக் ஸ்பேரோ நம்ம மற்ற எல்லாரும் பிளாக் வேலுக்கு போயிட்டு அந்த பக்கம் நம்ம டேவிட் சோன் வேறு என்ட்ரி கொடுத்து ஜாக் ஸ்பேரோ உன்னை இன்றைக்கி போட்டு தள்ளுறேன்டா நீ செத்தரா அப்படிங்கிற மாரி வந்திருப்பான். அந்த பக்கம் நம்ம ஜாக் ஸ்பேரோ தைரியமா இதே என்ன என்கிட்ட இருக்கே அப்படிங்கிற மாரி இது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பட்டுன்னு பார்த்தா லைட்டாக ஒரு கப்பல் இடிக்கிறப்ப கீழே விழுந்துரும். ஜாடி உடஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அதில் ஒன்றும் இருக்காது. தலைவன் ஒரு லுக்கை போட்டு கீழே போய் மண்ணை பெறாண்டி பார்த்தா அதில் ஒன்றும் இருக்காது. எங்கே இதில் இருந்து அது காணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பார். ஓகே முடிஞ்சிருச்சு கதை நமக்கு அப்படின்னு ஜாக் ஸ்பேரோவுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சமயம் தான் நம்ம டேவிட்சன் வந்து கடல் மிருகம்னு ஒன்று சொல்லலாம், ட்ராக்கன், அந்த கிராக்கனை இறக்கி விட்ருவான் தலைவன்.
என்னதான் அந்த கிராக்கனை வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் தடுத்து பார்ப்பாங்க. வில் டர்னர் வந்து நிறைய ட்ரை பண்ணுவான். நம்ம ஜாக் ஸ்பேரோ தப்பிச்சு கூட ஓட பார்ப்பாரு. அந்த சீனு வந்து உண்மையிலேயே செம்மையாக இருக்கும். ஜாக் ஸ்பேரோ தப்பிச்சு ஓடுற மாதிரி காட்டிருப்பாங்க பிளாக் பாலை விட்டுட்டு. ஏன்னா ஜாக் ஸ்பேரோ தான் கடல் மிருகம் தேடுது அப்படிங்கிறதுலாம் அவர் போயிடுவார். அந்த சமயம் ரொம்ப பிளாக் பாலில் வந்து அந்த இது வந்து 2 அட்டம்ப்ட் வந்து அந்த கிராக்கனை வந்து கீழே காலி பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வெடி மருந்து எல்லாத்தையும் வச்சு காலி பண்ணுறாங்க. கடைசியாக 3வது அட்டம்ப்ட் அப்போ இது பண்ணும். அப்போ வந்து தான் ஒரு புல்லட்டால் அந்த பீப்பாய்களை சுடணும். அந்த சீனுக்கு எலிசபெத்து வந்து காலை பிடிக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. எலிசபெத் வந்து காலில் வந்து கன்னை பிடிக்கிற மாதிரி சீனில் வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோ எடுத்து கரெக்டாக அடித்து அந்த கிராக்கனை கிட்டத்தட்ட ஒரு டிஃபீட் பண்ணியிருப்பார். பட் அந்த சமயம் அவரே சொல்லுவார், பிளாக் பாலை விட்டுட்டு நம்ம எல்லாம் போயிடலாம், இந்த இதை விட நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த கப்பலை விட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் போகணுன்னு சொல்கிறப்ப அந்த இடத்துல தாங்க சின்னதாக ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு தப்பு பண்ணுவார் நம்ம ஜாக் ஸ்பேரோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலிசபெத் அப்படியே பேசிக்கிட்டே நைஸாக வந்து ஒரு கிஸ் அடிச்சிருக்கும். கிஸ் அடிச்சுட்டு தலைவனை வந்து விலங்குல மாட்டி விட்டுரு போயிடும். தலைவன் வந்து அப்போ தான் ஏன்டா அந்த தப்பு பண்ணோன்னு நினச்சி கதறுவான் அப்படிங்கிற மாரி. சரி ஓகே இவங்க எல்லாம் போயிடுவாங்க. எலிசபெத்தும் ஒரு மாதிரி போய் சொல்லி ஜாக் வரத்துக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் போயிடுவாங்க. அந்த சமயம் நம்ம ஜாக் ஸ்பேரோ ட்ரை பண்ணிகிட்டே இருப்பார். அந்த விலங்குலேருந்து அவுக்குறப்ப பேக் சைடில் அந்த கிராக்கனுங்கிற மிருகம், அந்த கடல் அரக்கனா அந்த டேவிட் ஜோன்ஸ் வளர்த்து வச்சதும் அந்த ப்ராடியும் வந்துடும். அந்த சமயம் வந்து வந்துட்டியா அப்படிங்கிற மாரி ஒரு துப்புவோம். அது வந்து அப்போ வந்து நம்ம ஜாக் ஸ்பேரோட தொப்பி மிஸ் ஆகிருக்கும்ல, அந்த தொப்பியும் அந்த சீனில் வந்து காட்டியிருப்பாங்க. அந்த தொப்பியும் வந்திருக்கும். அந்த தொப்பி எடுத்து தலைவன் போட்டுட்டு ஸ்டெயிலாக தலைவன் கத்தி எடுத்து ஒரு குத்துற மாரி ஒரு சீன் செம்மையாக இருக்கும். அந்த சீனு தலைவனை வந்து அந்த கிராக்கன்கிற மிருகம் ஆழ்கடலுக்கு கொண்டு போயிடுச்சு, பிளாக் பாலையும் அதையும் அதோடு முடிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் நம்ம டால்மா, அந்த கடல் தேவைன்னு சொன்னல, அந்த டால்மா பக்கம் போனோன்னு வச்சிங்க. அந்த டால்மா வந்து எல்லோரும் அங்கே போய்ட்டு வில் டர்னர், எலிசபெத், அப்புறம் ஜாக் ஸ்பேரோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த மரக்கண்ணன், அப்புறம் மொட்டை மண்டை எல்லாருமே, அப்புறம் ஜாக் ஸ்பேரோட முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் அவரும் எல்லாருமே வந்து நம்ம கேப்டனுக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும்னு எல்லாம் அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. எலிசபெத்தவங்க அவங்க தப்பை உணர்ந்துருவாங்க. ஆனால் அந்த கூமுட்டை வந்து தப்பை உணர்ந்தாலும் வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம். பட் அந்த சமயம் வந்து டால்மா சொல்லுவாங்க, ஜாக் ஸ்பேரோவை மீட்டு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப நான் வரேன் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கான ரீசன் என்னென்னா, ஜாக் ஸ்பேரோ சாகலை. ஜாக் ஸ்பேரோ வந்து உலகத்தோட மறுகோடியில் அப்படின்னா இன்னொரு உலகத்தில் வந்து அவர் இருக்கார். இப்போது வந்து டால்மா வந்து சரி ஓகே இந்த உலகத்தில் வந்து யாருமே பயணம் செய்ய முடியாத ஒரு இடத்துக்கு அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த மாரி நம்மளோட பயங்கரமான இந்த பயணத்துக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு மிக சிறந்த கேப்டன் நமக்கு தேவையில்ல. டால்மா வந்து அப்போ வந்து ஒருத்தர் வந்து இதுக்காகவே இருக்கார் அப்படிங்கிற மாரி மிக சிறந்த கேப்டன் இவரை மாதிரி பயணம் செஞ்சதும் இல்லை, இவர் மாதிரி கொள்ளடிச்சதும் இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அங்கே தான் இந்த ஓஜியோட என்ட்ரி, இந்த வைல்ட் கார்டு என்ட்ரின்னு சொல்லுவோம்ல, நம்ம தலைவன் கேப்டன் பர்போசா, பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஃபஸ்ட்டு பார்ட்டோட வில்லன், ஜாக் ஸ்பேரோட ஃப்ரெண்டு, பிளாக் பாலோட எக்ஸு கேப்டன்னு சொல்லலாம். அவரோட என்ட்ரி, தலைவன் என்ட்ரி கொடுத்து என்ன கண்ணுங்களா ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாரி தலைவன் சாகிறப்போ அந்த ஆப்பிளை விட்டுருப்பான். ஆனால் அந்த ஆப்பிளை திரும்பவும் கடிச்சிட்டு தலைவன் என்ட்ரி பயங்கரமாக கொடுத்துருமா. அதோட செகண்ட் பார்ட்டு முடிஞ்சு தேர்டு பார்ட்டுக்கான லீடையும் கொடுத்துட்றாங்க. அதோட படமும் முடியுது. செகண்ட் பார்ட் ஒரு செம்மையான ஃப்ரான்சைசி, பார்க்காம இருந்தால் கன்ஃபார்ம் பார்த்துருங்க. நீங்கள் ஜாக் ஸ்பேரோட ஃபேனாங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. இல்லை கேப்டன் ஜாக் ஸ்பேரோட ஃபேனாங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க.